Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துக்கு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா அதாவது group 4 எக்ஸாம்க்கு நான் எப்படி டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி படிக்க போறேன்னு உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இப்படி தான் டைம் மேனேஜிங் என்னென்ன பண்றேன், எப்படி பண்றேன், ஃபாலோ பண்றேன்னு அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வீட்டில் வேலைகள் இருக்கும், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம உட்காந்து படிக்கணும். இது அப்படி தான் சொல்லுவேன் நான். பட் நான் வந்து வீட்டு வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுட்டேன், உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா டைம் நமக்கு கொஞ்சம் தானே இருந்துருக்கு. ஆல்ரெடி வந்து 170 டேஸ் 150 டேஸ் தான் பக்கிங் இருக்குது. அந்த நாளும் எப்படி போகுதுன்னு தெரியல. எத்தனை லீவு, எத்தனை டெஸ்ட்டு பேட்ச்சு, அது மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் மேக்ஸ்லாம் நல்லா ப்ராப்பராக போயிட்டுருப்பீங்க. ஸோ தமிழுக்கு நிறைய டெஸ்ட் பேட்ச்சு, இப்போ நிறையா யூடியூப் சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுன்னு சொல்லி நிறையா போயிட்டுருக்கு. நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபாலோ பண்ணுற சேனல்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தமிழ் பற்றி சொல்லியிருக்கேன். பட்டு 2-3 சேனல் போட்டிருக்காங்க. பட் நான் வந்து ஃபாலோ பண்ணலை, சும்மா பார்த்தேன், என்ன தோணுன்னு தான் பார்த்தேன். பட் என்ன ஃபாலோ பண்ணலை. ஸோ இனிமேல் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை நான் உங்கள்கிட்ட எந்த சேனல்லாம் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. டைம் மேனேஜ்மெண்ட், ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ், தமிழ் இப்படி தான் போயிட்டுருக்கு எனக்கும். என்னோடய டைமிங் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு நாள் டைமை பிடிக்கிறதுக்கே நான் வந்து பாடுபடுவேன். ஏன்னா நான் ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் போட்டிருப்பேன். ஒன் டே அன்றைக்கி என்ன முடிக்கணும்னு, அதை என்னால் முடிக்க முடியாது. நிறையா போட்டிருக்கேன், யூனிட் வைஸாக வந்து நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதனால் அன்றைக்கி வந்து முடிச்சிருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் அந்த நேரத்தை நான் வந்து செலவழிக்கணும், அது பின்னாடி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு தான் இருக்குது. ப்ராப்பராக நம்மளால் ஃபாலோ பண்ணணும், இனிமேல் பண்ணணும். கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னா 1 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும் முடியாது நம்மளால். இந்த இழுத்தடிக்கும் தான். இப்போ மேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே இழுத்தடிக்கும். நமக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு சாப்டர் எடுத்தோம், சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தோன்னா அதில் அத்தனை மாடல்ஸ் இருக்கும். அத்தனை மாடல்ஸும் நம்ம உட்காந்து போட்டானா ஒரு நாள் பத்தாது நமக்கு. அதாவது 3 hours பத்தாது. அது நிறையா நாள் போயிட்டே தான் இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து இழுத்தடிச்சிட்டு தான் இருக்கும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். மேக்ஸும் சரி, மற்றது கூட நம்ம படிச்சிடலாம், கடகன்னு படிச்சிடலாம். அதுதான் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நான் படித்து டைம் மேனேஜிங் இப்படி தான் போயிட்டுருக்கு. அது என்ன ப்ராப்பராக சொன்னால், மார்னிங் வந்து ஒரு 10 o'clock தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். 12 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு ப்ரிப்பரேஷன் போகும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் 2 o'clock வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது 2 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா சாப்பிட்ட பிறகு கொஞ்சமாக ஒரு ஆட்டம் காணும் ஆரம்பிக்கும் எனக்கு. எல்லாருக்குமே இருக்கும், அந்த தூக்கம் ஒன்று இருக்கும் தான் செய்யும். இப்போது உட்காந்து என்ன பண்ணுவேன், கிளம்பி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன். பட் அந்த நேரத்தில் வந்து என்னென்னா கொஞ்சம் சப்ஜெக்டை கொஞ்சம் மாற்றிக்குவேன் அந்த டைமில். மேக்ஸு இல்லாட்டினா வந்து தமிழ், ஜிஎஸ்சில் வந்து வேறு ஏதாவது நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி இந்தியன் பாலிட்டி, அது மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் வந்து நான் மாற்றிக்குவேன். எனக்கு வந்து அதாவது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ 2 o'clock வரைக்கும் 5 o'clock உட்காந்து படிப்பேன். அதுக்கப்புறம் 6 o'clock வந்து நம்ம 5 o'clockலேருந்து ஒரு 7 o'clock வரைக்கும் நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் இருக்கும், வீட்டு வேலைகள் எல்லாமே, சாப்பாடு, டின்னர் எல்லாமே இருக்கும். அது 8 o'clock வரைக்கும் எனக்கு இழுத்தடிக்கும் எனக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அக்காவும் அப்பாவும் வருவாங்க. அவங்களுக்குலாம் சாப்பாடு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன் மேக்ஸிமம். சில நேரத்தில் லேட் ஆகும். அதுக்கப்புறம் உட்காந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். சில நேரத்தில் 9 மணி கூட ஆகும், இல்லாட்டினா 8 மணி கூட ஆகும். அதான் ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவேன். நான் இந்த வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமேலும் நான் வந்து கொஞ்சம் விடாப்படியாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கேன். என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட் இப்படி தான், நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். அது எத்தனை மணினாலும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்து 12 மணி வரைக்கும், 12 மணி இல்லாட்டினா 1 மணி கூட உட்காந்து படிப்பேன். படிச்சுட்டு தூங்கிடுவேன். ஸோ என்னோட ரொட்டீன் இது தான். என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட்டு இப்படி தான். நான் வந்து ஒரு ஷெடியூல் போட்டு இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து 2024 பார்த்திங்கன்னா நிறையாவே எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. அதில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறையாவே சொல்லிக் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் என்னோடய சேனல். இது நிறையாவே சொல்லிக் கொடுத்துருக்கு எனக்கு. தங்கத்தின் விலையை விட நேரத்தின் விலை அதிகம். அதனால் நம்ம நேரத்தை நிறையவே பயன்படுத்தி
படிக்கணும், இனிமேல் படிக்க ஆரம்பிப்பேன்.